இப்போ இருக்க நவீன காலத்தில் வீட்டில் கிரைண்டரும் மிக்சியும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இப்போல்லாம் ஃப்ரிட்ஜும் ரொம்பவே முக்கியமாயிருச்சுங்க. ஃப்ரிட்ஜை முதலாக மருத்துவத்துக்காகத்தான் உருவாக்குனாங்க. ஆனால் நாளடைவில் ஃப்ரிட்ஜை நம்ம வீடுகளில் பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ இருக்க பல பேர்த்துக்கு ஃப்ரிட்ஜில் எந்த உணவை வைக்கணும் எந்த உணவை வைக்கக்கூடாதுன்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜில் தேவையில்லாத உணவுகளை வைக்கிறாங்க. இது அவங்க உயிருக்கு தாங்க ஆபத்து. வாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் ஃப்ரிட்ஜில் முட்டை வைக்கிற பழக்கம் அதிகரிச்சுட்டு வருது. கோழி முட்டையில் பாக்டீரியா இருக்கிறது நம்ம பல பேர்த்துக்கு தெரியும். ஆனால் ஃப்ரிட்ஜில் கோழி முட்டையை வைக்கிறதுனால அந்த பாக்டீரியாக்கள் 2 மடங்கு அதிகரிக்குமாமாங்க. இந்த முட்டையை தினமும் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு செரிமான பிரச்சனையும் குடல் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுமாமா. மைதா பிரெட் இந்த மாதிரியான பிரெட்டில் நார்ச்சத்துங்கிறதே சுத்தமாகவே இல்லை. இந்த மாதிரியான பிரெட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க. அது நம்ம உடம்புக்கு தான் பிரச்சனை. நம்ம வீட்டில் பழங்களை வெட்டி அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம் பல பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் இந்த பழக்கம் ரொம்பவே தப்பானதுங்க. ஏன்னா பழங்களை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அந்த பழங்களில் கிருமிகள் பரவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்காமா. ஊறுகாயை எப்பவுமே காத்தோட்டமான பகுதியிலையோ இல்லை தண்ணி படுற மாதிரியான இடத்துலையோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு சில பேர் ஃப்ரிட்ஜில் ஊறுகாயை வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் ஊறுகாயை வச்சோம்னா ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிருமாமாங்க. ஃப்ரிட்ஜில் எப்பவுமே சூடான பொருளை வைக்கக்கூடாது. ஏன்னா சூடாக இருக்க பொருட்கள் ஃப்ரிட்ஜில் இருக்க மற்ற பொருட்களை கெட்டு போக வச்சிருமாமா. எக்ஸாம்பிளுக்கு காய்ச்சின சூடான பாலை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா பால் சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காமாங்க. அதே மாதிரி பேக்கெட் பாலை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே சூடுபடுத்தக்கூடாது. அது நம்ம வயிற்றில் சில பிரச்சனையை ஏற்படுத்துமாமா. நம்மள பல பேர்த்துக்கு வீட்டில் கோழி ஆடு இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் இறைச்சியை எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இறைச்சியில் பாக்டீரியாக்களோட வளர்ச்சி எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அந்த இறைச்சியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அது நமக்கு சில சமயம் விஷமாக மாறுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வெங்காயம், தேன், தர்பூசணி, பூண்டு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், சாஸ், தக்காளி இந்த மாதிரியான பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதோட சேர்த்து சிட்ரஸ் பழங்களையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. சிட்ரஸ் பழங்கன்னா ஆரஞ்சு, லெமன், மாம்பழம், ஃபிளம்ஸ் இந்த மாதிரியான பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. குறிப்பாக மைதா மாவும் சப்பாத்தி மாவும் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. இந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நமக்கு ரத்த கொதிப்பு, உடல் பருமன், ஹார்ட் அட்டாக், புற்றுநோய் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்காமாங்க. இனிமேலாவது இந்த மாதிரி பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிர்த்துருங்க. அதுதான் உங்கள் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.